வணக்கம். இன்றைக்கு பாடத்தில் நான் உங்களுக்கு சிங்கள எழுத்துக்களை அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த தமிழ் எழுத்துக்களுக்கு பொருத்தமான சிங்கள எழுத்துக்கள் என்னென்று நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதோடு அந்த எழுத்துக்களுக்கு ஒரு உதாரணம் படி நான் கொடுக்குறேன். இந்த பாடம் தொடங்க முதல் ஒரு சின்ன அட்வைஸ். சில தமிழ் எழுத்துக்களுக்கு சிங்களத்தில் 2-3 எழுத்துக்கள் வரும். ஆனால் அதுகளுக்கு உச்சரிப்பு வித்தியாசமாகும். அதனால் என்னோட உச்சரிப்பு நீங்கள் நன்றாக கவனியுங்க. சரி, இது அயன்னு, அயன்னு, அம்மா, அம்மா. இது ஆயன்னு, ஆதரய, ஆதரய, காதல். இது இயன்னு, இயன்னு, இ, இ, இப்பா, இப்பா, ஆமை, இப்பா. இது ஈயன்னு, ஈ, ஈயே, நேற்று, ஈயே. இது உயன்னு, உ, உயன்னு, உதய, உதய, காலை. இது ஊயன்னு, ஊ, ஊ, ஊரா, பன்றி, ஊரா. இது எயன்னு, எயன்னு, எலதின்னு, எலதின்னு, பசு, பசு. இது பார்ப்போம். ஏயன்னு, ஏயன்னு, ஏ தண்டு, ஏ தண்டு. இதுக்கு நான் தமிழில் சொல்ல மாட்டேன், அது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏ தண்டு. அடுத்தது ஐ, ஐ, ஐதிஹாசிக, ஐதிஹாசிக, புராதன, புராதன, ஐதிஹாசிக. அடுத்தது ஒயன்னு, ஒயன்னு, ஓ, ஒட்டுவா, ஒட்டுவா, ஒட்டகம். அடுத்தது ஓயன்னு, ஓயன்னு, ஓ, ஓலு, ஓலு. இது ஒரு பூ, ஓலு. ஔ, ஔ, ஔஷத, ஔஷத, ஔடதம். சரி, உயிர் எழுத்துகள் பார்த்த நாங்கள் அடுத்ததாக மெய் எழுத்துக்களை பார்க்க போகிறோம். இது கயன்னு, க. இந்த எழுத்துக்கு சிங்களத்தில் 3 எழுத்துக்கள் எடுக்கலாம். கா, கா, ஹா. நிறைய பேரோட உச்சரிப்பை நான் பார்த்துருக்கேன். இந்த 3ஐயும் வித்தியாசமாக கதைக்க தெரியாது. கா, கா, ஹா. இந்த 3 எழுத்துக்களுக்கு நான் தனித்தனிய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். கா, கப்புட்டா, கப்புட்டா, காகம். க, கச, கச, மரம், கச. ஹ, ஹவஸ், ஹவஸ், மாலை, மாலை. இந்த எழுத்துக்கு சிங்களத்தில் வார எழுத்து தான் இது. ஆனால் இது நான் இந்த நேரத்தில் இதுக்கான உச்சரிப்பு நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. கூடவே இது சிங்களத்தில் பாவனையில் இல்லை. அது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போகிறேன். இந்த எழுத்துக்கு சிங்களத்தில் 2 சத்தங்கள் வரும். ஒன்று சா, அடுத்தது சா. சா, சா. சா என்று சொன்னால் சமநல்லையா, வண்ணத்து பூச்சி, சமநல்லையா, சா. சா என்று சொன்னால் சந்திரயா, 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 சந்திரன். இது ஞ, ஞ. சிங்களத்தில் இந்த மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுதான் இது ஞ, ஞ. இந்த 2க்குமே உச்சரிப்பு பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆனால் வேறு வேறு இடங்களில் பாவிக்கப்படும். ஞ, ஞ. ஞானய, ஞானய, அறிவு.
ஞானய. அடுத்த ஞானா மஞ்சொக்கா. மஞ்சொக்கா மரவள்ளி. மரவள்ளிக்கிழங்கு. மஞ்சொக்கா. இந்த எழுத்துக்கும் சிங்களத்தில் 2 சத்தங்கள் இருக்குது. டயன்ன டயன்ன. ட ட. ட எடுத்தமெண்டா மெட்டய. மெட்டய மெத்தை. ட என்று சொன்னால் எக்ஸாம்பிள் கடைய. கடைய. 3 சொல்லி நானா. இதுக்கு சிங்களத்தில் பொருத்தமான எழுத்து வந்து மூர்தஜ நயன். நய. நய. கடன். கடன் நய. இந்த எழுத்துக்கு சிங்களத்தில் 2 சத்தங்கள் இருக்குது. தயன்ன தயன்ன. தயன்ன தயன்ன. த என்று சொன்னால் இது பாருங்க அத்த. அத்த கை. அதே சொல்லில் தயன்ன தயன்ன என்று வந்தால் அது. அது இன்று. இந்த எழுத்துக்கு சிங்களத்தில் வந்து நயன்னு. ந ந. நரியா. நரியா நரி. இந்த எழுத்துக்கு சிங்களத்தில் பா பா. பயன்ன பயன். இந்த 2ம் வரும். பயன்ன. பந்திய. பந்திய வகுப்பு. பகமூனா. பகமூனா ஆந்தை. ஆந்தை. உச்சரிப்பு நன்றாக கேளுங்க. இது வந்து மயன்னு. மயன்னு மா. மல்லி தம்பி. இது யயன்னு. யயன்னு. யதுர். யதுர் சாவி. தமிழில் என்னை பொறுத்தவரையில் இதுக்கு சின்ன ராணா, இன்னொரு ராணா இருக்குது பெரிய ராணான்னு சொல்கிறீங்க. இந்த எழுத்துக்கு சிங்களத்தில் ர சத்தம் தான் வரும். ர. ரஹஸ். ரகசியம். ரஹஸ். இந்த எழுத்துக்கு சிங்களத்தில் லயன். லயன்னு. லயன்னு. லஸ்ஸன். லஸ்ஸன் அழகான. இதுக்கு வயன்னு. வயன்னு. வத்துர் தண்ணி. வத்துர். இந்த லானா சிங்களத்தில் மூர்தஜ லானா என்று சொல்கிறோம். லா. கொழம்பு. கொழம்பு. தமிழில் கூட கொழும்பு என்று சொன்னால் இந்த லானா தானே வரும். கொழம்பு. இது வந்து மறுபடியும் இந்த லானா தான் எடுக்கலாம். காலைய. காலைய நேரம். இந்த எழுத்துக்கும் ராணா தான் எடுக்க வேண்டி வரும். ராணா. ஆனால் அந்த ராணாவுக்கும் இந்த ராணாவுக்கும் சிங்களத்தில் ஒரு வித்தியாசம் கிடையாது. தமிழில் இருக்குது, ஆனால் சிங்களத்தில் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரட்ட. நாடு. ரட்ட. இது வந்து நயன்னு. நயன்னு. இதுக்கு முதலும் நயன்னு எடுத்த நாங்கள் இந்த நானாவுக்கும் நயன்னு தான் எடுக்கலாம். நங்கி. நங்கி தங்கை. சரி. இது வந்து ஜயன். ஜ ஜ ஜ. ஜனேலய. தமிழ்லையும் ஜன்னல். இந்த எழுத்து சா. சா. இதுக்கு முதலும் இந்த எழுத்து நாங்கள் எடுத்த நாங்கள் சமன். சமன். இது ஒரு பேர். சமன். இது ஷானா. ஷ. ஆனால் சிங்களத்தில் இன்னொரு ஷானா இருக்குது. இதுக்கு நாங்கள் பயனு ஷயன் என்று சொல்கிறோம். இதுக்கு நாங்கள் கயனு ஷயன் என்று சொல்கிறோம். பயனு ஷயன்னு கயனு ஷயன்னு. ஆனால் இந்த எழுத்தோட கூடவே இது தான் போகும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த எழுத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஷ. விஷய. விஷய அப்படி சொன்னால் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பாடம். பாடம். இந்த 2 ஷானாவும் வார ஓரிடம் காட்டுறேன்.
විශේෂ විශේෂ இது பயனுஷ යන්න இது கயனுஷ යන්න விசேஷ தமிழில் சொன்னால் விசேட இந்த எழுத்துக்கு மறுபடியும் ஹயන්න ஹா ஹயන්න ஹங்குரன் கெத்த ஹங்குரன் கெத்த ஹங்குரன் கெத்த இது ஒரு ஊர் ஹங்குரன் கெத்த இது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் ஸ்ரீ ஸ்ரீலங்காவு ஸ்ரீலங்காவு இலங்கை தமிழ் எழுத்துக்களுக்கு சிங்கள எழுத்துக்கள் இப்படி தான் வரும் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ நான் உங்களுக்கு சிங்களத்தில் மட்டும் இருக்கிற ஸ்பெஷல் எழுத்துக்கள் கொஞ்சம் சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எழுத்துக்களுக்கு தமிழில் சரியான ஒரு எழுத்து கிடையாது அதனால் இதுகளுக்கு தமிழில் என்ன எழுத்துக்கள் வரும் என்று காட்ட முடியாது ஆனால் இதுகளுக்கு உச்சரிப்புகள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ஏ ஏ எத்து எத்து உண்மை உண்மை இது ஏன்னு ஏ நிறைய பேருக்கு இது ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது ஏ ஏத் ஏத் தூரம் ஏத் இந்த எழுத்து இங்க இங்க கங்க 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 என்று சொன்னால் கங்கை ஆறு இது வந்து இந்த இந்த ஹந்த ஹந்த சந்திரன் இது வந்து ம்ப ம்ப இதுக்கு முதல் ஒரு உதாரணம் பார்த்த நாங்கள் கொல்லம்ப கொல்லம்ப அம்ப அம்ப மாம்பழம் இதுக்கு நாங்கள் அம்பபயன் என்றும் சொல்லுவோம் அம்பபயன் இந்த எழுத்துக்களுக்கு நாங்கள் சஞ்ஞக அக்குரு அப்படி சொல்கிறோம் சஞ்ஞக அக்குரு இதில் ஒரு சஞ்ஞக அக்குரு நான் விட்டுட்டேன் பாட முடிய நான் உங்களுக்கு அது சொல்லித்தரேன் இந்த எழுத்துக்களுக்கு நாங்கள் மகப்பிராண அக்குரு என்று சொல்கிறோம் இது வந்து ப ப ப பானா என்ற எழுத்தில் கொஞ்சம் கடும் உச்சரிப்பு ப பக்திய பக்திய என்று சொன்னால் பக்தி பக்திய இது வந்து பானாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான உச்சரிப்பு ப பலாபல பலாபல இது வந்து டானாவில் ஸ்ட்ராங்கான உச்சரிப்பு ட கொட்டாஷய கொட்டாஷய வட்டாரம் மாதிரி கொட்டாஷய இது வந்து டா சத்தம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி வரும் ட ட எக்ஸாம்பிள் ஆட்ய ஆட்ய உண்மைக்கும் இதுக்கு தமிழ் விளக்கம் எனக்கு தெரியாது இது வந்து தானாவோட ஸ்ட்ராங்கான உச்சரிப்பு ட கத்தனய 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 பேச்சு இன்னொன்று இருக்குது க க இது வந்து கானாவோட ஸ்ட்ராங்கான உச்சரிப்பு க கண்டாரய கண்டாரய இதில் ஸ்ட்ராங் லெட்டர்ஸ் ரெண்டு இருக்குது க ட கண்டாரய டெம்பிளில் கோவில் அடிக்கிற மணி கண்டாரய இது வந்து தானாவோட ஸ்ட்ராங்கான உச்சரிப்பு த தர்மய தர்மய தர்மம் இது ஜானால ஸ்ட்ராங்கான உச்சரிப்பு ஜ ஜ சஜ்ஜாயனய சஜ்ஜாயனய இதுக்கு சரியான தமிழ் விளக்கம் எனக்கு தெரியாது பிரித் சஜ்ஜாயனா கரணமா அப்படி சொல்கிறோம் சஜ்ஜாயனய
இன்னும் 2 மகப்பிராண அக்குரு இருக்குது. அடுத்தது வந்து க. இது வந்து கா சத்தத்தில் கடும் உச்சரிப்பு. க. லே க கயா. உங்களுக்கு இந்த கானாவுக்கும் கானாவுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று இந்த சொல்லில் பார்க்கலாம். லே கக்கயா, லே கக்கயா எழுத்தாளர். அடுத்தது வந்து ச. இது ஜ இல்லை, நிறைய பேர் இது ஜானா என்று நினைக்கிறாங்க. ஜானா இப்படி வரும். நான் இப்போ காட்டுறது வந்து ச. இது வந்து ச சத்தத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான உச்சரிப்பு. ச. எக்ஸாம்பிள் சந்தைய, சந்தைய, சந்தைய. ஓட்டு. கடைசியில் இந்த எழுத்தையும் சொல்லித்தாரன். இது வந்து ஃப. ஃப. ஃபாத்திமா. இது ஒரு முஸ்லீம் பேர். ஃபாத்திமா. ஃப. பாடம் முடிக்க முதல் நான் உங்களுக்கு ஒரு ப்ரொமிஸ் பண்ணேன். அது வந்து இன்னொரு சஞ்ச அக்குறை இருக்குது, அது சொல்லித்தரேன். அது வந்து ண்ட. ண்ட. எக்ஸாம்பிள் அண்டனவா, அண்டனவா அழுறது. இந்த பாடம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏனெண்டா அடுத்த பாடங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு வேணுமென்றால் இந்த டாக்குமெண்ட் வந்து கீழே நான் போட்டிருக்கின்ற லிங்க் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். சரி, இந்த மாதிரி இன்னொரு பாடத்தில் சந்திப்போம்.